ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நீண்ட ஆயுளோட நம்ம வாழணும், இந்த சங்கமயுகத்திலே நம்ம வாழணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் பாபா ஆழமாக சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கீங்க. நீண்ட ஆயுள் உங்களுக்கு வேணும். இந்த யுகத்திலிருந்து இப்போது சக்தி யுகம் செல்லணும். அதாவது நம்மளோட லட்சியத்தை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ சத்தியுகம் போகணும். அங்கே அப்போது தெய்வீக குணங்களோடு இருப்பாங்க தேவதைகள். அவங்க பேரே தேவி தேவதைகள். அப்போ அவங்கள மாதிரி ஆகணும்னு அந்த லட்சியத்தை வைக்கும் போது தான் நம்ம அந்த தேவதை மாதிரி நடந்துக்கணும்னு அந்த தெய்வீக குணத்தை நம்ம தாரணை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீடூடி வாழ்க அப்படின்னு வரமே கிடச்சா கூட நம்ம எந்த பயிற்சியை பண்ணால் நீடூடி உண்மையாகவே வாழ முடியும். பாபா பதில் சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் உண்மையாகவே நீடூடி வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போது ஆத்மா தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகணும். ஆத்மா தன்னோட ஃபுல் பர்சன்டேஜ் பேட்ரி ஃபுல் பர்சன்டேஜ் 100% ஆகிடுச்சுன்னா அது நல்லா இயங்கும். இப்போது ஃபோனு கூட சார்ஜ் போட்டோன்னா நல்லா இயங்குது. அந்த மாதிரி லோவாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா இயங்காது. அதே மாதிரி தான் இப்போது ஆத்மாவுக்கு சார்ஜ் நம்ம ஏற்றணும். அது பாபாவோட நினைவில் இருந்து அந்த சார்ஜ் ஏற்ற நம்ம சதோ பிரதானம் புதுசாக மாறிடுவோம். அதாவது ஆத்மாவாகிய நம்ம அந்த சதோ பிரதான ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆயுள் அதிகமாயிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ நீடூடி வாழணும் அப்படின்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடணும். அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். ஆனால் அது உண்மையாகவே ஆத்மா சதோ பிரதானம் ஆனால் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்கும். உடம்பு எல்லாருமே உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே உடம்பு மேலே தான் கவனம் கொடுக்குறாங்க. ஆனால் உடம்பு எப்போ நல்லா இருக்கும்னா ஆத்மா சதோ பிரதானம் ஆனால் மட்டும்தான் உடம்பு உண்மையாகவே உடம்புக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அதாவது அந்த உணவுகள் நல்ல தரமான உணவுகளும் கிடைக்கும். உடம்புக்கு அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண நல்லாவும் இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்போன்னா நம்ம ஆத்மா சதோ பிரதானம் ஆகும் போது தான். அப்போ தான் நமக்கு அந்த புத்தியில் டச் ஆகும். என்ன பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம தாதிகள் இவங்கெல்லாம் கூட பார்க்கும்போது எவ்வளோ வயசோடு இருக்காங்க. எல்லாருமே அதிகமான வயசில் தான் இருக்காங்க. அப்போது அவங்கனால அவ்வளோ வயசு வரைக்கும் இருக்க முடியுது. அதுவும் எந்த உடம்புல அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க கடைசி டைமில் உடலை விட்டு பிரியணுன்றதுக்காக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க பிரிகிறாங்க. அதாவது உடம்பை விட்டு போகணுன்றதுக்காக அது ஒரு காரணமாக அமையுது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கை அவங்க வாழ்ந்தது எல்லாமே ஆரோக்கியமாக நல்லா தான் வாழ்ந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இங்கேயே அந்த சமஸ்காரம் இருக்குது. அதனால தான் அங்கே சத்தியுகத்துலேயும் நம்ம போய் அதே மாதிரி வாழ முடியும். 150 வயசு வரைக்கும் வாழ முடியும். நம்மளாலையும் முடியும். எப்படின்னா ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்கும் போது தான். நம்ம சதோ பிரதானமாக சத்தியுகத்தில் தான் ஆகும்லாம் கிடையாது. இங்கேயே சதோ பிரதானம் ஆக முடியும். ஆத்மானு நம்மளை உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க ஆத்மாவுக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சதோ பிரதானம் ஆகி உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியம் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த உடம்பு ஆரோக்கியம் ஆகணும், உடம்பு நீடூடி நம்ம வாழணும். அதாவது இந்த ஆயுள் அதிகமானாலே நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆயுள் கம்மியாக இருந்ததுன்னா இவ்வளோ வருஷம் தான் நம்ம இருக்க முடியும்னா அந்த ஆயுளே 50 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஆயுள் இருக்குது. அந்த ஆயுள் கம்மியாக தான் இருக்குன்னா அப்போது அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் 40 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிடும்.
ஆனால் ஆயுசு வந்து 150 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் உடம்பு. இப்போ அந்த ஆயுசை அதிகரிக்கணும்னா, நம்மளை வந்து சதோப்பிரதானம் ஆக்கிக்கணும். சதோப்பிரதானம் ஆகிட்டோன்னா, அப்போது சின்ன வயசுலேயும் நம்ம உடம்பு வந்து நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால் உடம்ப ஆரோக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆத்மான்னு ஒன்று இருந்து பாபாவை நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதன் மூலிமா இந்த மரண பயம் எல்லாருக்குமே வந்து இந்த மரண பயம் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம நல்லா சதோப்பிரதானம் ஆகிட்டே இருக்கோம்னா, இந்த மரண பயம் என்பதே நமக்கு போயிடும். நம்மளுக்கு மரணத்தை பற்றி பயமே இருக்காது. நம்ம அதை பயமே இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், நம்ம நல்லா நினைவு பண்ணுறோம் பாபாவை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் துக்கமும் ஓடி போயிடும். நம்மக்கிட்ட துக்கமே இருக்காது. மனிதர்கள் இப்போ எல்லார்கிட்டேயும் துக்கம் தான் அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உண்மையாக எதுவும் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதுக்கு அவ்வளோ யோசித்து துக்கப்படுறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லா உடலில் பிரச்சனை வர எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த விகாரங்கள் தான். நீங்கள் வந்து இப்போது நிர்விகாரியாக ஆகணும். நிர்விகாரி இந்த மாயா என்பது இந்த 5 விகாரங்கள் தான். அது யாரோ ஒரு மனுஷன் அப்படிலாம் கிடையாது. மாயான்னு பாபா சொல்கிறாரே அப்படின்னு யாரோ ஒருத்தன் இருக்கான் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அப்படிலாம் கிடையாது. அந்த 5 விகாரங்கள் அது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அதை வந்து எரித்து சாம்பலாக்கணும். அதுதான் நம்மளோட பாவ கர்மங்கள். பல ஜென்மமாக அந்த செய்த அந்த 5 விகாரங்களெல்லாம் செய்தது தான் அது எமர்ஜ் ஆகும். நம்ம பாபாவை நல்லா நினைவு பண்ண நல்லாவே எமர்ஜ் ஆகும். அதாவது வெளியில் வரும். ஆனாலும் நம்ம வந்து இந்த ஞானத்தை நல்லா கேட்டு நம்ம தாரணை பண்ணணும். தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும். இல்லை இந்த டைமில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த 5 விகாரங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கவனத்தோடு இருக்கணும். கவனத்தோடு இருந்து அது இல்லை நம்ம அன்பாக தான் நடந்துக்கணும்னு அன்பாக நடந்துக்கணும். அப்படியே நடந்துக்க அது வந்து பற்றிய ஆரம்பிக்கும். நம்ம பாபா நினைவு பண்ணுறோன்னா அது எரிஞ்சு சாம்பலாகும், வெளியில் போகும். அதை வெளியில் போக விடாமல் நம்மளே பிடிச்சி வச்சுக்கக்கூடாது. வெளியில் போக விடுறதுனா கோவம் படுறது கிடையாது. நம்ம வந்து அந்த டைமில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவனமாக சுய தரிசன சக்கரத்தை சுற்றணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது சர்ஜன். இப்போ பாபா வந்து ஒரு டாக்டர். அதாவது அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த நோயை குணப்படுத்துகிறாருன்னா, இந்த 5 விகாரங்கள் என்ற நோயை வந்து குணப்படுத்துகிறாரு. இதை குணமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குணமாயிடும். அதை விட்டுட்டு உடம்பு சரி பண்ணணுன்னா அது திரும்ப அந்த விகாரங்கள் இருக்க திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம நிர்விகாரியாக ஆயிடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. விகாரங்களே உங்களுக்கு இருக்கக்கூடாது. யாருக்கும் துக்கமே கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு மகாராஜா இருக்காருன்னா நம்ம வந்து சொல்லுவோம், எங்கள் அப்பா வந்து பெரிய மகாராஜா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முழு உலகத்துக்கும் மகாராஜா யாருன்னா நம்ம அப்பா சிவபாபா தான். அப்போது நம்ம வந்து என்ன சொல்லணும், எங்கள் அப்பா வந்து மகாராஜா அப்படின்னு அந்த போதையோடு சொல்லணும். ஏன்னா இந்த மகாராஜாக்கள்லாம் வந்து பெரிய பெரிய மகாராஜாவாக இருக்காங்கன்னா நல்ல குணங்களோடு இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே கோவம்லாம் படவே மாட்டாங்க. உண்மையாக நல்ல மகாராஜாவாக இருக்கிறவங்க அடிக்கடி கோவம்லாம் பட மாட்டாங்க. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், மகாராஜாவோட குழந்தை நம்ம அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அதுவும் உலகத்துலேயே மிக உயர்ந்த மகாராஜா நம்ம அப்பா. ஸோ அப்போ நம்மளை வந்து செக் பண்ணணும். நம்ம வந்து மற்றவனை செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட அந்த விகாரம் இருக்குது, அவங்க அந்த மாதிரி கோவப்படுறாங்க, சிஸ்டர் வந்து எப்படி பண்ணலாமா அப்படி நம்ம யோசிக்காமல் நம்ம மேலே முழுமையான கவனம் வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நமக்காக. ஸோ நம்மளை மேலே கவனம் வச்சு நமக்குள்ளே ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த நாரதரோட உதாரணம் கூட இருக்குது.
அவர் வந்து செக் பண்ணாங்களாம், "நீ இன்னும் முழுமையாக லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க தயாராகிட்டியா?" அப்படின்னு. முகத்தை பார்க்கும்போது குரங்கு தான் தெரிஞ்சுதான். ஸோ அப்போது இன்னமும் அந்த குறை இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை இருக்குன்னா அதை வந்து நம்ம நீக்கிடணும். இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம தூய்மையாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தூய்மையாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, ரொம்ப மோசமான இந்த விகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிகரெட்டு பிடிக்கிறது, இதுவும் ஒரு விகாரம் தான். இதுவும் தூய்மையற்ற நிலை தான். அதுக்கப்புறம் சீச்சியான ஒரு உணவுகளை சாப்பிட்றது, செத்துப்போன பிணத்தை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அசுத்தமான ஒரு விஷயந்தான். அதை ரொம்ப ரொம்ப அசுத்தமானது என்னென்னா, இந்த காமத்தில் விழுவுறது. அது ரொம்ப ரொம்ப அசுத்தம். உலகத்தில் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா வந்து நமக்கு வந்து தூய்மையாக இருக்கணும், விகாரம் தான் மிக மோசமானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த விகாரத்தில் போகும்போது நமக்கு தான் தண்டனை கிடைக்குது. அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் விகாரத்தில் மட்டும் விழுந்துட்டீங்க, காமத்தில் வந்து ஈடுபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதே இந்த விகாரத்தில் போகாமல் இருக்கும் போது தான் நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். அது வந்து ஒரு குடை மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கும். எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன ஆனாலும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பு கிடைக்கும். அதில் நிறைய நல்ல குழந்தைங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து பிரம்மச்சரிய விரதத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது அறிவாளிகளாக ஆகிட்டுருக்கீங்க. உலகத்தில் இருக்கவங்க வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க. இவங்க ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் 10ஓட 11னா இவங்களும் ஒரு ஆன்மீக குரூப்பில் இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே அவங்களுக்கு தெரியல. இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக்குற சேவையில் ஈடுபட்டுருக்கீங்க. இறைவனே உங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு புரிய வைங்க. ஆனால் வந்து அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய டைமும் வரும். பாபா சொல்கிறாங்க, இப்போ புரிஞ்சிக்கலனாலும் உங்களை நிச்சயமாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய டைம் வரும். அந்த டைமில் வந்து உங்களோட மகிமையை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த சாமியார்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு மகிமை வந்து பாடப்படுது. அவங்கள பற்றி மகிமையாக நினைக்கிறாங்க. அவங்க வந்து காட்டில் போய் தூய்மையாக இருந்து விகாரத்தில் போகாமல் இருக்கிறது, அதை விட வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாருக்கூடையும் பழகிக்கிட்டும் அதாவது சகோதரனாக வாழ்கிறது என்பது அது சாதாரண விஷயம் இல்லைன்னு எல்லாருமே மகிமை பாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கான நேரம் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய சகிச்சுக்க கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து சகிச்சுக்கோங்க, அதில் வந்து நன்மை இருக்குது. அவங்க ஏன்னா ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது தான் அது வந்து தெரிய வரும். இந்த நாடகத்தில் ரொம்ப நல்லவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நடக்கும். அவமரியாதை அது மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சிக்காமல் அவங்க தூய்மையாக இருக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து காட்டுக்கு போங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை எதையுமே பொருட்படுத்தாமல் தூய்மையாக தான் நம்ம இருக்கணும். ஏன்னா இறைவன் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பாபா சொல்கிறாங்க, அந்த உலக மக்கள் ஏன்னா விகாரமாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. விகாரத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு விகாரத்தில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கீழே ரொம்ப அடிபட்டுரும், கீழே விழுந்து அதுக்கப்புறமேட்டு தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் வந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. அதனால் நம்ம வந்து பகுத்து அறியணும். உலக மக்கள் ஏன்னா நிறைய பேர் அது விகாரத்தில் போகிறது தான் வந்து நல்லதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் தண்டனையை வந்து யார் அனுபவிக்கிறது? நம்ம தானே. அவங்க சொன்னாங்களே அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு
அவங்கனாலலாம் கிடையாது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கு டெஸ்ட்டு வருது. ஆனாலும் நம்ம இறைவன் சொல்கிறது தான் கேட்கணும்னு நம்ம உறுதியா இருக்கணும். அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. உறுதியா இருக்கிறாங்க. தூய்மையா தான் இருப்பேன். என்னானாலும் சரி, தூய்மையா தான் நான் வாழுவேன். விகாரத்துக்கு போகாம வாழுவேன் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து உதவி வந்து நெறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆயுசும் உடம்பு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். இந்த தூய்மையை இழக்கும்போது தான் இந்த உடலில் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நடக்குது. அப்படி நீங்கள் வந்து தூய்மையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பாபாவோட அந்த அஷரீரி நிலையிலேயே இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை வேணால் செய்யலாம். உடம்புக்கு வந்து களைப்பே ஏற்படாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் உடம்பை யூஸ் பண்ணி எங்கே வேணால் போகலாம், ஒரு சுற்றலாம், என்ன வேணால் பண்ணுங்கள். எவ்வளோ காரியங்கள் ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்யலாம். ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு களைப்பும் ஏற்படாது. நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கிறதுனால ஈஸியாக அஷரீரி நிலையிலேயே இருக்க முடியும். இந்த பெரிய மவுண்ட் அபுலேருந்து கீழே வரைக்கும் நடந்து போக முடியும். அந்த காலத்துலலாம் வந்து இந்த வண்டி இதெல்லாம் வசதி இல்லாமல் நடந்தே போவாங்க. பாபாவோட நினைவிலேயே அஷரீரி நிலையிலேயே இருந்து அப்படியே அவங்க வந்து நடப்பாங்க. ஆனால் களைப்பே தெரியாது. நம்ம கூட இப்போ சேவைகள் பண்ணுறோம், ஸ்தூலமாக இந்த உடம்பு மூலியமா பண்ணிகிட்டே இருக்கோம்னா, அந்த பாபாவோட அஷரீரி நிலையிலேயே அந்த ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே ப்ளஸ் பாபாவோட சக்திகளை எடுத்துக்கிட்டே நம்ம அதாவது நினைவில் இருந்துக்கிட்டே பாபா கூட பேசிக்கிட்டே பண்ணுறோன்னா அந்த களைப்புன்றது ஒரு சொட்டு கூட தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த பாபா சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி தூய்மையாக இருந்து அஷரீரியாக ஆகிறது இது பற்றிலாம் தெரியாத டைமில் இவ்வளோ வேலையா அவ்வளோவான்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஆனால் பாபாவோட ஸ்ரீமத்துப்படி நடக்க நிச்சயமாக நம்ம உடம்பு வந்து அது அந்த களைப்புன்றதே தெரியாது. அந்த மாதிரி களைப்பற்றவர்களாக நம்ம ஆக முடியும். அதற்காகவாவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் களைப்பாகி அதனால தான் உலகத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் கவலைகள் எல்லாமே நடக்குது. அதனால் நீங்கள் நீடுடி வாழணும் அப்படின்னு வரம் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான உழைப்பு செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைப்புன்னா ரொம்ப கடுமையாக உழைக்கிறது அது கிடையாது. தன் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுறது. நினைவு பண்ணி நம்ம சதோ பிரதானம் ஆகணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ரொம்ப சக்திசாலியாக இருக்கும். எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப லேசாக இருப்போம். இந்த மாதிரி டைமும் வரும். உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தான் பாபா வந்து வரம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரோட கவலைகளையும் நீங்கள் வந்து நீக்க முடியும். எப்படின்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கவலைகள் நிறைய இருக்குது. ஆனால் முழு உலகத்துக்கும் நீங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட கவலைகளை நீங்கள் ஈஸியாக நீக்க முடியும். அந்த நல்ல எண்ணங்கள் அந்த அதிர்வலைகள் வந்து எங்கேருந்து வருதுன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க உங்ககிட்ட. இங்கேருந்து தான் வருது, இங்கேருந்து தான் அந்த வைப்ரேஷன் வருது அப்படின்னு எல்லாருமே தெரிய வந்துடும். அப்போது நீங்கள் வந்து அந்த பயிற்சி பண்ணணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து முழு உலகத்துக்கும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், அப்புறம் மன நிம்மதி அன்பு இது எல்லாமே கிடைக்கட்டும்னு நீங்கள் வந்து பாபாவோட நினைவில் இருந்து அந்த சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த மனசு புத்தி இதை வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் பாபா நமக்கு என்ன கட்டளை கொடுக்குறாருன்னு நம்மளால் அதை கேட்ச் பண்ணிக்க முடியும். அதை சுத்தமாக வச்சுக்கிறதுல தான். ஏன்னா விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க இப்போது. ஏன்னா விகாரங்கள் அதிகமாக அவங்க துன்பங்களும் அதிகமாகுது. அங்கே போயிட்டு நான் அந்த வைப்ரேஷனில் வந்து மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மனசு புத்தியை வந்து தெளிவாக வச்சுக்கணும். பாபா சொன்ன விஷயங்களில் அதிகமாக கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். புத்தியில் எதுவுமே இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி இருந்தோன்னா பாபா வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு இந்த முரளி கிடைக்காம போகும். எதுவுமே வந்து டைரக்ஷன் என்ன சொல்ல வராருன்னு தெரியாமல் இருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து புத்தி இந்த மனசு வந்து தெளிவாக இருந்ததுன்னா பாபா என்ன சொல்ல வராரு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியும். ஓம் சாந்தி.